ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 வகையான பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்ந்து வச்சு தான் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். நான் காட்டின மெஷரிங் கப்பில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த சைடு புளியும் ஊற போட்டிருக்கேன். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி குழம்பு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே கட் பண்ணி வச்சாச்சு. பருப்பு பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் பாதிக்கு பாதி கூட நீங்கள் கடலைப்பருப்பு பாதியும் துவரம் பருப்பு பாதியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு அதிகமாக இருந்தால் தான் உருண்டை குழம்பு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். இப்போ ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா 2 வரமிளகா மட்டும் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி தெளித்து மட்டும் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாமல் கொரன்னு அங்கங்கே பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தேங்காய் சில்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் முருங்கைக்கீரை இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கனால டைஜஷனுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம துவரம் பருப்பு சேர்த்தனால உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். தின்னாக இருக்காமல் கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம துவரம் பருப்பு சேர்க்குறோம். நம்ம இப்போ பெசரி வச்ச மாவு எல்லாத்தையுமே குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் உருண்டை வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம எல்லா உருண்டையுமே பிடிச்சு எடுத்துட்டோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 உருண்டை கிட்ட வந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் மீடியமாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா புளியை கம்மி பண்ணிக்கோங்க. புளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் புளியை ஊற போட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம ஊற வச்சுருக்க புளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு புளி தண்ணி கொதிக்கிற அளவுக்கு அடுப்பில் இருக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சதும் இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணிக்கேன். உங்கள் கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பு வந்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் தான் நம்ம உருண்டைகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம உருண்டைகளை சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு உருண்டை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் தண்ணி ஊற்றி, அதை வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். எதுக்காக அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலை, இந்த மிக்ஸை சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். உருண்டை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ உள்ளக்க நல்லா வெந்துருச்சான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கவே கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.